ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஹவு டு கன்வே சம்மோன் இஸ் டெட், யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள என்னன்னு சொல்லலாம் அப்படிங்கிறது தான் வந்து டுடேஸ் வீடியோ. யூஸ்வலி வி நோ தட் த ப்ளஸ் அண்ட் மைனஸ் இஸ் தேர் இன் லைஃப். அதனால் இதை வந்து வீடியோவில் போடணும் போடக்கூடாதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஐ said how to convey happy birthday wishes. So it is not a wish actually. How to say a person who is dead. ஒரு ஆள் இறந்துட்டாங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தான் என்னோட வீடியோ. சரியா? இந்த ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் அவே அப்படிங்கிறது தான். அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மை கிராண்ட் மதர் பாஸ்ட் அவே லாஸ்ட் வீக். போன வாரம் எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க. ஸோ ஐ வாஸ் unable to come to the college. காலேஜ்னால வர முடியல பிகாஸ் மை கிராண்ட் மதர் வாஸ் பாஸ்ட் அவே. ஓகேவா? இந்த செகண்ட் ஒன் அப்புறம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இட் இஸ் இன் அட்ஜெக்டிவ், டிசீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். டிசீஸ்ட் அப்படிங்கிறத இறந்தவரை வந்து சொல்கிறது தான் டிசீஸ்டுன்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், த டிசீஸ்டு மேன் ஹேட் பீன் எ லோக்கல் லீடர் ஆஃப் மை ஏரியா. எங்களோட ஏரியா தலைவராக இவர் தான் இருந்தார். இறந்து போயிட்டார் இல்லையா, அந்த மனுஷன் டிசீஸ்டு மேன், இறந்து போன அந்த மனுஷன் தான் வந்து இந்த ஏரியாவோட தலைவர், லோக்கல் லீடராக அவர் தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறது தான் deceased man. ஓகே, தேர்ட் ஒன் டிபார்ட்டட். டிபார்ட்டட்னா என்ன அப்படின்னா, எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிறது ஷீ இஸ் நோ மோர். ஃபார் எக்ஸாம்பிள், ஷி வாஸ் இன்டெலிஜென்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ரொம்ப இன்டெலிஜென்டான ஒரு ஃப்ரெண்டாக இருந்தா, பட் நவ் ஷி வாஸ் டிபார்ட்டட் ஃப்ரெண்ட். என்னை விட்டு பிரிஞ்சு போன ஒரு ஃப்ரெண்டாக ஆகிட்டா, என்னை விட்டு இறந்து போன ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டா. ஷி வாஸ் ஸோ இன்டெலிஜென்ட் while she was alive, but now she is a departed friend of mine. Okay, the next one, gone to rest அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இறந்து போயிட்டாங்க, அவங்கள புதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தான் gone to rest, dead and buried. For example, the unknown man was gone to rest because the man was found in an accident. ஸோ யார் என்னன்னு தெரியவே இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட்டே எடுத்து they buried that man. So he was dead and buried. The unknown man was gone to rest. என்ன அப்படின்னா, அந்த தெரியாத ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு, அவரை பரியெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தான் gone to rest. gone to restனா புதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. the last one, left this world. இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க, இந்த உலகத்தை விட்டே போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறது தான் left this world. யூஸ்வலாக இதை வந்து நம்ம எப்பவுமே சொல்லுவோம், அவரை இந்த உலகத்தை விட்டு போனது ரொம்ப வந்து டாலரேட் பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு கூட சம்டைம்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி left this world or she left this world or my close friend left this world, my father-in-law left this world. For example, my father-in-law was left this world due to sickness. அவருக்கு உடம்பு முடியாமல் இருந்ததுனால இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. I mean, he is dead. This is called as left this world. So we can say the dead person as passed away, deceased, departed, gone to rest, left this world. I think my video is useful to you. If you find this video is useful to you, try to subscribe my channel. Okay, thank you so much for watching my video, and I catch you in the next video. Until that, signing off, Dr. L. Komathi. Thank you.